வணக்கம், நான் உங்கள் மீரா. ஐ2 உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா comportement, அதாவது ஒரு ஆளுடைய குணங்கள் இல்லாட்டி உங்களோட குணங்களை எப்படி ஃப்ரெஞ்சில் சொல்கிறேன்னு சொல்லி தர போகிறேன். சரி, முதலாவது குணங்களை நீங்கள் சொல்கிறதுக்கு je suis-என்றது மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வேறொரு வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கிறேன். உணர்ச்சிகளுக்கு je me sens இல்லை je suis. இதில் கவனமாக இருங்கோ. குணங்களுக்கு je suis. சரி, முதலாவது timide. Je suis timide. Timide-என்றது ஷையாக இருக்கிறது தான் timide என்ற நாங்கள். வசனத்தில் je suis timide. இல்லாட்டி il est timide, ils sont timides என்று வரும். Je suis timide. Timide என்றது ஷையாக இருக்கிறது தான் timide என்றது, அதாவது வெக்கப்படுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா joyeux இல்லை joyeuse. joyeux என்றது ஹாப்பியாக இருக்கிறது. je suis joyeux இல்லை joyeuse. joyeux ஆண்பால், joyeuse என்றது பெண்பால். சரி, இதை ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். je suis joyeuse. je suis joyeuse. je suis joyeux. joyeux என்றது ஆண்பால். je suis joyeux. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா bavard இல்லை bavard. இதுக்குரிய அர்த்தம் bavardன்றதுக்குரிய அர்த்தம் நிறைய நீங்கள் கதைக்கிறத தான் bavardன்ற நாங்கள். இதுலேயும் பாருங்க, bavardன்றது பெண்பால், bavard என்றது ஆண்பால். இதில் கவனமாக இருங்கோ. இதில் ஒரு தே வருது, ஆனால் ப்ரொனன்சியேஷன் பண்ணப்படாது. je suis bavard என்று தான் வரும். அதாவது நிறைய கதைக்கிறது தான் je suis bavard என்றாங்க. சரி, வசனத்துக்குள்ளே je suis bavard. je suis bavard. இல்லாட்டி je suis bavarde. je suis bavarde. je suis bavarde. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா sympa. சம்பான்றது ஒரு நைஸ் பர்சனை தான் சம்பான்றாங்க. அதாவது ஒரு நல்ல ஒரு ஆளை தான் ஒரு சம்பாவான ஒரு ஆளுன்னு சொல்கிறாங்க. ஒரு வசனத்துக்குள்ள இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு நைஸ் பர்சன்டா je suis sympa. je suis sympa. நீங்கள் சேர்ந்து சொல்லுங்க, je suis sympa. sympa. je suis sympa. இல்லாட்டி அவர் ஒரு நைஸ் பர்சன்டா il est sympa. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா futé. futéன்றது ஸ்மார்ட்டான ஒரு ஆளை தான் futéன்றது. இதே உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். je suis futé. je suis futé. இல்லாட்டி il est futé, elle est futé என்று வரும். je suis futé. futéன்றது ஸ்மார்ட்டாக இருக்கிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா calme. je suis calme. calmeன்றது ஒரு அமைதியாக இருக்கிறது தான் calmeன்ற நாங்கள். நான் ஒரு அமைதியான ஒரு ஆளுண்டா je suis calme. je suis calme. நீங்கள் சேர்ந்து சொல்லுங்க, je suis calme. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ordonné. ordonnéன்றது ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு ஆளை தான் ordonné என்ற நாங்கள். ஒரு வசனத்துக்குள்ள je suis ordonné என்று வரும். கவனமாக இருங்கோ. je suis ordonné எஸ் வரனால je suis ordonné என்று வரும். அடுத்த வேறொரு விஷயம் ஆண்பாலில் ordonné இப்படி எழுதுறாங்க. எழுதிக்க je suis ordonné இப்படி எழுதப்படும். பெண்பாலில் ஒரு வரும். je suis ordonné. அடுத்தது பார்த்தீங்கன்னா désordonné. désordonnéயும் ordonnéயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ordonnéன்றது ஆர்கனைஸ்டாக இருக்கிறது. désordonnéன்றது ஆர்கனைஸ்ட் இல்லாத ஒரு ஆளத்தன் désordonnéன்றாங்க. கவனமாக இது ரெண்டையும் யூஸ் பண்ணுங்க. இதே உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன். je suis désordonné. je suis désordonné. je suis désordonné. இது நான் உங்களுக்கு முதலுக்கும் சொல்லி தந்த மாதிரி தான். இப்போ எழுத போகிறீங்கன்னா ஆண் பாலில் désordonné இப்படி எழுதுறது, பெண் பாலில் ஒரு வரும். je suis désordonné. நீங்கள் சேர்ந்து சொல்லுங்க, je suis désordonné. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா généreux généreuse. généreux généreusன்றது ஜெனரஸான ஒரு ஆள், அதாவது ஒரு செல்ஃபிஷ் இல்லாத ஒரு ஆளை தான் généreux இல்லை généreusன்றாங்க. généreuxன்றது ஆண் பாலுக்கு, généreusன்றது பெண் பாலுக்கு. இதே உங்களுக்கு வசனத்தில் இப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். je suis généreux இல்லாட்டி généreuse. je suis généreux. généreux இல்லாட்டி généreuse. je suis généreuse. அதாவது ஒரு செல்ஃபிஷ் இல்லாத ஒரு ஆள், ஒரு ஜெனரஸான ஒரு ஆளை தான் ஜெனரல்ன்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எகோயிஸ்ட். எகோயிஸ்ட்ன்றது செல்ஃபிஷான ஒரு ஆளை தான் எகோயிஸ்ட்ன்றது, அதாவது ஒன்றுமே கொடுக்க விருப்பம் இல்லாத ஒரு ஆளை தான் எகோயிஸ்ட்ன்றாங்க. இதே உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணி காட்டுறேன்.
je suis égoïste. Je suis égoïste. இதுலயும் கவனமா இருங்கோ. S வரனால je suis égoïste. Je suis égoïste. Égoïste. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து பொலின்றது வந்து ஒரு பொலைட்டான ஒரு ஆள், அதாவது ஒரு ஒழுக்கமான ஒரு ஆளை தான் வந்து பொலின்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஒழுக்கமான ஒரு ஆளுண்டா je suis poli. Je suis poli. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து மால்பொலின்றது வந்து ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆளை தான் வந்து மால்பொலி என்றாங்க. கவனமாக இருங்கோ. இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான். கதைக்கு வந்து உங்களுக்கு மாறி கேட்டுரும். கவனமாக இருங்கோ. பொலி மால்பொலின்றது ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆள், பொலின்றது ஒழுக்கமான ஒரு ஆள். இதே உங்களுக்கு ஒரு வசனத்தில் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். je suis malpoli இல்லாட்டி il est malpoli. சரி, இந்த வீடியோவில் வந்து குணங்களை உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறேன். அதை தாண்டி உங்களுக்கு வேறு கேள்வி இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, அதுக்குரிய ஆன்சர் பண்ணுவேன். அதை விட்டு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்க நம்பரை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்டும் போடுங்க. அதை விட்டு இந்த யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த இன்ஸ்டா ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.